ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானத்துக்கு களி செய்ய போகிறேன். இன்னும் கிள்ளலை. களியே மத்தில் இது பண்ணணும். சாதம் வச்சுருக்கிறேன். பொன்னி அரிசி தான். இது பஜ்ஜி மாவுங்க மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வீடியோ பிடின்னா பசங்க நாய்க்குட்டி ஆண்டை விளையாடி இருக்கிறாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. வீடியோவும் பிடிச்சி இப்படிக்கா சாதத்தையும் பார்க்கணும். களி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது செய்யணும். குருமா களி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெஷர் சொல்லலை இன்றைக்கின்னு பார்த்தா என் பசங்க விளையாடின்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட். நாய்க்குட்டியோட ஒரே கையில் கிள்ள முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பசங்க நாய்க்குட்டியோட விளையாடின்னு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி எங்கே வச்சிங்கோ? ஏன் அடுப்பை தைச்சின்னுக்கிறீங்கோ? ஏன் வாங்க கொஞ்சம் வீடியோ பிடிப்பீங்கோ. வாமாங்கோ, வா. இங்கே கிண்டின்னுக்கிறேன். வா கொஞ்சம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி எடுத்துன்னு வந்து இப்படிக்கா மாற்றிட்டுக்கிறாங்கோ. தாய் இல்லை, குட்டி பத்துன்னு இருக்குது. பாருங்க, காலையிலேருந்து சாமானிய கடையில் மார்க்கெட்லேருந்து வந்து சாதம் வெந்துன்னு இருக்குது. களி கிண்ட போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காமியம்மா, எண்ணெய் வைக்க போகிறேன். பின்னாடி யாராவது கதை திறந்துருக்கும். கொஞ்சம் வேக்காடாக்குது. என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? காலையில் அப்பா வச்ச தக்காளி சட்னிக்கு தெரியுமாகோ உங்கள் ஆயாக்கு. எங்களுக்கு கேட்டேன்னா ஸ்பெஷல், எங்கள் ஆயாக்கு இல்லை. சாதம் வச்சுருக்குறேன். தக்காளி ஒரு பிரியாணி எதுவும் இல்லையா? பிரியாணி எல்லாம் செய்யலைமாக்கோ இன்னைக்கு. அம்மாவுக்கு வயிறு வலி பாருங்க. வாவ், இது என்னத்துக்கு என்ன காய வச்சுன்னுக்கிற? சிப்ஸ் இது பண்ண போகிறேன் பாருங்க. இது எனக்கு சரி, தூரம் வை. கேஸ் கிட்டே சொல்ல எத்தனை கிட்டே வந்துரு. என் பொண்ணுக்கு ஒன்று ஆனால் இருக்கா என் காமி. என் பொண்ணுக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். 2 களி செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போது
பஜ்ஜி போட போகிறேன். அது எப்படின்னு சொல்ல போகிறேன். மாவு கலக்கும் போது சொல்லலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு பையனும் நாய்க்குட்டி ஆண்டே விளையாடின்னு இருந்தாங்கோ. இன்னொரு வாட்டி வேணா கலக்கும் போது இது பண்ணுறேன், காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். இப்போதைக்கு கலக்கி வச்சுட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக, ஒரு சிட்டிக்கு சோடா, அப்புறம் பெருங்காயத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். எழுதி இதுதான் இருக்கணும். இது வாட்டரே படல. ஒரு செகண்ட் மனம் வச்சுருக்கேன். ஆஃப் கேம் பண்ணுறேன், ஆண்டே இருக்கட்டும். கொஞ்சம் இது பண்ணி தாமாங்க கொத்தப்பா. சரியாகவே வரல, கொஞ்சம் பொண்ணித்த கீழே வச்சு பண்ணுறியா? எத்தனை போமாங்க அது ரோல் ரோடு அப்படியே வரல. ஆன்லேயே வச்சுருக்குறாளா பாருங்க. சாதம் வெந்துன்னு இருக்கு, பாதி வெந்துருச்சு, பாதி வேகணும். இது ரொம்ப பழைய காட்டு போது காட்டுமாங்க, காட்டுமாங்க, போது விடு, கரெக்டாக ஆகும், போது விடு. இது காட்டு ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பாதியாக இப்படி ஆகிடுதுங்கோ. ரொம்ப பழையசு, ஒன்று புதுசு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வருஷம் என்ன, எனக்கு கல்யாண ஆயத்துலேருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போதுமாங்க, போது. இங்கே பாரு, கொஞ்சமாக இருக்குது. ஓகேம்மா, இருமா லாஸ்ட். கட்டுரை மகக்கிட்ட இது பாதி இருக்குது. சிப்ஸ் ஆட்டை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈரப்பதத்துலேயே போடுங்க, என்ன ஆகாது. பாருங்க, சிப்ஸ் ஆட்டை. இப்போ உருளைக்கிழங்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக விற்கிறாங்கோ. பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க. லைக்கு வந்து யாருமே பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறது தெரியணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் ஒரு பஜ்ஜி விட போகிறேன். பாருங்க, கரெக்டாக இருக்குது கண்டாச்சு. பாருங்க, கரெக்டாக அப்படியே விட்டேன். பாருங்க ஒட்டணும், அவ்வளோதான். ரொம்ப இதாக ஒட்டக்கூடாது, தடியமாக. சிப்ஸு வந்துச்சுமா? இல்லைம்மாப்பா, நேற்று ஈவினிங் வந்து திடீரென் மழை ஃப்ரெண்ட்ஸ். கேஜிஎஃப்ல லாங் வீடியோ போடுங்கன்றீங்க. லாங் வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவே கொஞ்சமாக பார்த்துட்டு பார்க்காதே அப்படியே ஸ்கிப்டா அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தெய்வம் செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவே. பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒத்து அவ்வளோ பாருங்க. அருமையான
ருசு ருசு சுசமான சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. சிப்பு வருதா? சிப்பு இது சிப்ஸு. கை காட்டு. அப்படியே சாப்பிட போகிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் கை மட்டும் காட்டு மகம். வீடியோவில் வர்றதில்லைன்ட்டு எடுக்க போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜியே பாருங்க. முழுக்கமாக இங்கே பாருங்க. முழுக்கமாக இப்படி போட்டு இது போட போகிறேன் எண்ணெயில். ஆயில் வந்து கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என் பொண்ணு வீடியோ இதில் காட்டுறா. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கோ லைக் பண்ணுறீங்கோ, நம்மளுக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டுங்க இப்படி காட்டும் மத்தியத்தில் எவ்வளோ பஜ்ஜி போட்டு இருக்கிறேன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி விட்டுருக்குறேன். ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கு அஞ்சே விட்டுருக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? சுட சுடமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வா மகோ, நான் எப்படியோ கோணையாக பிடிச்சின்னுக்கிறேன். புடி மகன். சண்டேக்கு ஸ்பெஷலாக எனக்கு கொஞ்சம் உடம்புல வந்து வயிற்று வலியாக இருக்க பிரச்சனைக்கு வாய் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பர். எப்படி இருக்கு பையன் அம்மா செய்கிறது பஜ்ஜி? சூப்பரா? ஓகேம்மா சொல்லு. ஓகேம்மா. வேக்காடுக்கு தாக்க பிடிக்க முடியல. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்.